அரவான் கேட்ட 3 வரம் நிறைவேறியதா இல்லையா? இதைத்தான் இந்த கதையில் பார்க்கப் போகிறோம். அர்ஜுனன் மற்றும் உலுப்பி என்ற நாகலோகத்து இளவரசிக்கு மகனாகப் பிறந்தவர்தான் அரவான். அர்ஜுனன் சில விதிமுறைகளை மீறியதால் இந்திரபிரஸ்தாவை விட்டு வெளியேறி 12 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருக்கு விதிக்கப்பட்ட அபராதம். அவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் அர்ஜுனன் கங்கை நதிக்கரையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டு இருக்கும் சமயத்தில் அர்ஜுனனின் அழகை பார்த்து அவர் மேல் காதல் கொண்டார் உலுப்பி. உலுப்பி அர்ஜுனனை திருமணமும் செய்து கொண்டார். அவர்களுக்கு அரவான் என்ற மகனும் பிறக்கிறார். 12 ஆண்டுகள் வனவாசம் முடிந்த பின் அர்ஜுனன் இந்திரபிரஸ்தாவை வந்து அடைகிறார். குருச்சேத்திர போர் ஆரம்பிக்கப் போகிறது. துரியோதனன் தான் ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சகாதேவனிடம் கேட்கிறார். அமாவாசை அன்று பலி கொடுத்தால் வெற்றி பெறலாம் என்றார் சகாதேவன். சகாதேவன் துரியோதனனுக்கு உதவி செய்தது பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் பிடிக்கவில்லை. இதை எதையும் கண்டுகொள்ளாத கிருஷ்ணர் சகாதேவனிடம் கேட்கிறார், அப்படி போரில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் யாரை பலி கொடுக்க வேண்டும் என்று. அதற்கு சகாதேவன் கூறுகிறார், சாமுதிரிகா லட்சணம் பொருந்திய கிருஷ்ணர், அர்ஜுனன், சால்வன், அரவான் இதற்கு தகுதியானவர்கள் என்று கூறி முடிக்கிறார். இதை கேட்ட கிருஷ்ணர் தன்னை பலி கொடுக்குமாறு கூறுகிறார். இதை கேள்விப்பட்ட அரவான் தன் தந்தைக்காகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காகவும் தன்னை பலி கொடுக்க சம்மதிக்கிறார். தன்னை பலி கொடுப்பதற்கு முன்னர் தனக்கு 3 வரம் கொடுக்க வேண்டும் என்று கிருஷ்ண பகவானை கேட்டுக்கொள்கிறார் அரவான். கிருஷ்ணரும் அதற்கு சம்மதிக்கிறார். முதல் வரம் தான் குருச்சேத்திர போர் முழுவதையும் பார்க்க வேண்டும் என்பது. 2வது வரம் தான் ஒரு சிறந்த வீரனால் வீர மரணம் அடைய வேண்டும் என்பது. 3வதாக தன்னை களபலி கொடுப்பதற்கு முன் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான். கிருஷ்ணர் அரவானுக்கு அவர் கேட்ட 3 வரங்களையும் அளிக்கிறார். இதில் என்னவென்றால், அரவானை திருமணம் செய்து கொண்டால் விதவையாவது நிச்சயம் என்பதால் அரவானை எந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள முன்வரவில்லை. இந்த சிக்கலை தீர்க்க கிருஷ்ணர் மோகினி என்ற பெண் வடிவம் ஏற்று அரவானை திருமணம் செய்து கொள்கிறார். சகாதேவன் கொடுத்த அமாவாசை நாளுக்கு முதல் நாளே கிருஷ்ணர் சூரிய தேவனையும் சந்திர தேவனையும் கட்டுப்படுத்தி அவர்களின் நகர்வை மாற்றி அமைத்து ஒரு நாள் முன்னரே அமாவாசை தினம் வரும் வண்ணம் செய்துவிடுகிறார். அரவான் தன்னை காளி தெய்வத்திற்கு களபலி கொடுக்கிறான். அடுத்த நாள் கிருஷ்ணர் மோகினியின் வடிவில் அரவானுக்கு ஈமச் சடங்குகளை செய்கிறார். 3வது வரம் பூர்த்தியானது. தலை வெட்டுண்ட பிறகு அவர் போரை பார்க்கும் வண்ணம் கிருஷ்ணர் பகவான் அவருக்கு அருள் செய்கிறார். எவ்வாறு என்று வாருங்கள் மீதியுள்ள கதையில் பார்க்கலாம். அரவானின் தலை மிஞ்சி இருக்கும் தருணத்தில் கிருஷ்ணர் அரவானின் தாத்தாவான ஆதிசேஷனின் அம்சமான கௌரவ்யாவை வணங்குமாறு கூறுகிறார் அரவானிடம். அப்போது ஆதிசேஷன் அரவானின் உடலை சுற்றி கொண்டு அவரது சதையாக மாறுகிறார். இதனால் அரவானின் உடல் மீண்டும் வடிவம் பெறுகிறது. அரவான் குருச்சேத்திர போரில் கலந்து கொள்கிறான். நல்ல முறையில் போரும் புரிகிறான். கிருஷ்ணர் அரவானுக்கு கொடுத்த 2வது வரத்தை நிறைவேற்ற எதிரி படையில் இருக்கும் ஆலம்புஷாவை கருடனாக வருமாறு கூறுகிறார். இதன் மூலம் 8வது நாள் போரன்று ஆலம்புஷனால் அரவானுக்கு வீர மரணம் அளிக்கப்படுகிறது. 9வது நாள் போரிலிருந்து அரவானின் தலை 2 கண்கள் விரிந்தவாறு மீதம் உள்ள போரை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படியாக அரவானின் 3 வரங்களையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிறைவேற்றுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.